ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆடி மாத பலன்ல தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் சூரிய பகவான் அவரோட கடக வீடு, அதாவது மிதுனத்துல இவ்வளவு நாள் இருக்காருங்க. மிதுனத்திலிருந்து கடக வீட்டில் உச்சம் பெற்ற குருவோடு இணையும் பொழுது ஆடி மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. சூரியன் தன் வீட்டுக்கே மறைகிறாருங்க. ஏன்னா சிம்ம வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பட்சத்தில், கடக ராசியில் சந்திரனோட வீட்டுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாதம் சில சிறப்பான அமோகமான பலன்கள் நிறைய பேருக்கு நடக்க போதுங்க. அனைத்து ராசிகளுக்குமே நல்ல ஒரு யோகமான காலம், நல்ல ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் தான் பாத்தீங்கன்னா எல்லா கிரகக்கும் தலைமை பொறுப்பேற்று சில ஜாதகத்துல உங்க ராசிப்படி உங்க ஜாதகப்படி உங்க ராசியில உங்களோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய உங்க ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்திலேயோ இல்ல நீச்ச நிலைமையில இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்து சூரிய பகவான் தான் பொறுப்பேற்று அந்த ஜாதகத்திற்கு தொழில், வேலை, இந்த மாதிரி நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இதன் அடிப்படையில் சந்திரன் வீட்டுக்கு வருகின்ற தன் வீட்டுக்கு மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சியாகும் சூரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன் பகவானும் அவரோட சொந்த வீடு, அதாவது அவரோட ஆட்சி வீட்டுல மிதுன வீட்டுல ஒரு 3 மாசமா இருந்தாருங்க. இப்பொழுது அவரும் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தமிழ் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில அவரும் பெயர்ச்சி அடைகிறார் சூரியனோட. ஏன்னா சூரியனும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்திலேயே இருப்பாங்க. குரு, சூரியன், புதன் இந்த 3 பேரும் இந்த மாதம் ஃபுல்லா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுறாரு. அதே மாதிரி 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில இருந்து பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் பாத்தீங்கன்னா முழு சுவர், அவரும் பாத்தீங்கன்னா இயற்கை சுவர். அவரும் இவ்வளவு நாளா கேதுவோட இருந்து சில பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வீட்டுல கேதுவோட இருந்து பெரிய பெரிய சிக்கல்களையும், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதாரத்துல ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில இருந்தவருக்குலாம் நிறைய பேருக்கு வேலை போறது, பதவி போறது, தானாவே ரிசைன் போற அமைப்பெல்லாம் ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா கேதுவோட சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா அவரோட அந்த சிம்ம ராசியில இருந்தது பாத்தீங்கன்னா அது 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு ரிஷபராசி. 10ஆம் இடத்து அதிபதி அவரோட வீட்டுக்கிலிருந்து சிம்ம வீடு கேந்திரஸ்தானம் 4ஆம் இடத்தில் இருந்த பட்சத்தில் கேதுவோட ஆதிக்கத்துல மாட்டி நிறைய பேருக்கு வேலை இழப்பு, சும்மா ஒரு அசிங்கம், தொழில் பண்ற இடத்துல ஒரு அசிங்கம், பொருளாதார மந்த நிலைமை என நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்த சுக்கிரன் இப்பொழுது அவரோட நண்பர் வீரான கன்னி வீட்டில் போக போறாருங்க. அவரும் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மாற்றம் அடைகிறாரு. அவரு நீச்ச பலனை அடைய போறாருங்க. இவ்வளவு நாள் ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருந்து மாறி அவரு நீச்சம் அடைய போறாரு. கன்னி ராசியில குரு சனியோட பார்வையில டைரக்டா பெறாரு. அதே மாதிரி செவ்வாய் மிதுன ராசியில இருந்து அவரோட பார்வையும், செவ்வாய் சனியோட பார்வை நீச்ச நிலைமையில் இருக்கும் சுக்கிரன் சில பேருக்கு யோகத்தையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாருங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்துல சூரியனோட ஆதிக்கத்தில் முதல் 15 நாள் சூரியன் ஆதிக்கம் பெற்று இருக்கும் பட்சத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேரும் தன் இடத்தை மாற்றி சில பேருக்கு நல்ல யோகங்களையும் சில பேருக்கு சில சங்கடங்களையும் சில பேருக்கு விபத்து, கண்டம், சில பேருக்கு பிரயாணங்களில் விபத்துகளையும் கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு ராசிக்கும் ஒரு பார்ப்போங்க. மேஷராசி நேயர்களே, செவ்வாயை ஆதிபதியாக கொண்ட நீங்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா வேலையில நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்பட போது, தொழில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது, சில பேருக்கு சில விரயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நிரந்தர பொருளாதார தடையெல்லாம் ஒரு நிரந்தரமா வர வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் ஒரு காலதாமதமா இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் மாற்றம் அடைய போதே சொல்லலாங்க. ஏன்னா சூரிய பகவான் தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் மறைந்து கடக வீட்டில் பெயர்ச்சி அடையும் பொழுது ஆடி மாதம் பிறக்குதுங்க. இதன் அடிப்படையில் மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி ராஜயோகாதிபதி சொல்லக்கூடிய ரொம்ப அதிநட்பு கிரகம் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது சில சுகங்களையும் வசதிகளையும் கொடுக்க போறாரு. புதிய வீடு, வண்டி, வாகனம் அமைப்பு, முக்கியமா நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு பணிமாற்றம், இடமாற்றம், உங்க சொந்த ஊருக்கே மாற்றலாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வேற ஊர்ல வேற ஒரு மாநிலத்துல, ஏன்னா அரசாங்க துறையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் எப்பவுமே இருக்கும், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாற்றலாக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளா நான் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கவங்க, நான் குடும்பத்தோட போய் சேர போறேன்ற மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதம் நீங்க குடும்பத்தோட இணையும் காலமாக இருக்கும் போது சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதனும்
இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி தமிழ் மாதத்திலே நீங்க வச்சுங்க 16ஆம் தேதி சூரியனோட இணையும் பொழுது வேலை நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, தொழில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது, அது மட்டும் இல்லாமல் தொழில் மூலயமாக வேலை மூலயமாக உங்களுக்கு மறைமுகமா இருந்து வந்த எதிரிகள் விலக போறார்கள். உங்களுக்கு அதாவது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஒரு சங்கடங்கள், சில மருத்துவ செலவுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் தீரப்போகுதுங்க. இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு தனாதிபதியும் 7க்கு அதிபதியும் 6ஆம் வீட்டில் போய் நீச்சம் அடைகிறாருங்க. சனி பகவான் செவ்வாயும் பார்க்கிறார். ஸோ இதன் அடிப்படையில் முதல் ஒரு 15 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்க எடுக்க போற முயற்சி எல்லாம் கொஞ்சம் காலதாமதமாகும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். முக்கியமா புதிய மனிதர்களின் தொடர்பு, பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலயமா வேலையில ஒரு மாற்றம், முன்னேற்றம் காணப்படும். முக்கியமா தாய் வழி உறவு, உங்களோட மனைவி வழி உறவு சைட்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். அவங்களோட பொருளாதார நிலைமை சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவி மூலயமா உங்களுக்கு வந்து உங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க பேர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அவங்க நேம்ல வந்து நீங்க வந்து தொழில் தொடங்குறீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நல்லபடியா இருக்கும். அவங்க மூலயமா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க அமைப்பாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல நீங்க அது முடிவு எடுப்பீங்க. சரி, என்னோட நேம்ல வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், சரி என்னோட மனைவி மூலயமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அவங்க பேர்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல அவங்களோட தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுல இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். இதன் அடிப்படையில வந்து இந்த மாதம் உங்களுக்கு சில பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, மாற்றங்கள் தீரப்போது. முக்கியமா செவ்வாய் 3ஆம் இடத்தில், உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தில் நீங்க போகும்போது நீங்க முயற்சிகளை நோக்கி போவீங்க, முன்னேற்றத்திற்காக போவீங்க, உங்களோட தொழில் வளத்திற்காக மேம்படுறதுக்காக போறீங்க. இவ்வளவு நாளா இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபட போறீங்க. அதன் மூலமா உங்களுக்கு லாபம் வரப்போகுது. தொழில்ல ஒரு புதிய மாற்றத்தையும் கொடுக்க போகுது, வேலையில ஒரு புதிய மாற்றத்தையும் கொடுக்க போகுது. முக்கியமா அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பொருளாதார வசதி, ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர வேலை இல்லாம ஒரு டெம்பரவரியா ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் வந்து பர்மனன்ட் ஜாப் கன்ஃபர்மேஷன் என்ற மாதிரிலாம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இந்த மாதத்தில் வக்கரம் பெறுறாருங்க. ஸோ வக்கரம் பெற்று குருவின் பார்வையில் இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வக்கரம் படும்போது நிறைய பேருக்கு வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ விரயச்சனி போயிட்டு இருந்தாலும் இப்போ வகரம் பெறும்போது 10ஆம் அதிபதி பார்வையில் சுக்கிரனும் வர்றாரு, குருவின் பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளவு நாளா வந்து சுபத்துவம் 2 விதமா சுபத்துவம் அடைகிறாரு சனி. அதனால வேலையில இருந்து வந்த சங்கடங்கள் தீரப்போது, உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது, முக்கியமா பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமை சங்கடங்கள்லாம் தீரப்போது, உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அதாவது பொருளாதார நிதி நிலைமை எங்கேயாவது பெண்டிங்ல இருக்கு, அதாவது உங்களுக்கு சில பேருக்கெல்லாம் கடன் கொடுத்துருப்பீங்க, அவங்கள நீங்க நிறைய வாட்டி கேட்டுட்டு இருப்பீங்க, ஆனா கொடுக்க முடியல சார், நான் அப்புறம் தரேன், ஒரு 3 மாசத்துக்கு கழிச்சு தரேன், அப்புறம் தரேன்னு சொல்லி உங்களை வந்து அலக்கழிச்சவங்களாம் இப்போ வந்து தேடி வந்து கொடுக்குற நிலைமையில இருக்கும். நிதி நிலைமை உங்களுக்கு மாறப்போகுது, பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு கண்டு வரப்போகுது. முக்கியமா வேலை தொழில் பொருளாதாரத்தில் இருந்த இந்த கஷ்டங்கள் தீரப்போகுது. முக்கியமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி மாற்றம், இடமாற்றமும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா செவ்வாய்க்கிழமை, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகரை விட்டுறாதீங்க மேஷராசி நேயர்களே. ஏன்னா முருகர் தான் உங்களோட அதிதேவதை. அதுவும் இல்லாம சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த மாதம் ஆடி மாதம் என்ற பட்சத்தில் துர்க்கை அம்மனும் வழிபடுங்க. முருகர், துர்க்கையை வழிபட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் செல்வங்களையும் பெறுவீர்கள். இவ்வளவு நாளா இருந்த கஷ்டங்கள் படிப்படியா மாறப்போது, கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம், ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.